வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 8 சொன்னி பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ ஸ்டோர் ரூம் ஓப்பன் பண்ணால் உள்ளே அன்சிதா இருக்காங்க. ஸோ ஆச்சுனா ஷாக்கிங். ஸோ வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் விஜய் விஷாலும் அன்சிதாவை மீட் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்க அப்படின்னு வந்து விஜய் விஷால் கேட்குறாரு. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிற போது நம்ம சத்யா வந்து கையெடுத்து கும்பிட்ற, ஐயோ நல்ல வேலைக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் லிவிங் ஹாலில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்சிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வன்மத்தையெல்லாம் கொட்ட வரலங்க, நான் நார்மலாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போட்டு விட்றாங்க. நான் வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் நல்லா வார்ம் ஹக்கு கொடுக்கணும், அவங்கள வந்து நான் தேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை கூப்பிட்றாங்க. ஸோ கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு போய் உட்கார சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. சௌந்தர்யா, நீ ஃபீல் பண்ணாத, எதுக்கு அழுகாத, ஸ்ட்ராங்காக இரு, உனக்கு பிஆர் ஒர்க்லாம் போகலை, வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு பிஆர் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக முத்துக்குமரன்ட்டே சொல்கிறாங்க. முத்துக்குமரா, உனக்கு தான் இந்த வீட்டில் வந்து உள்ளேயே பிஆர் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லி விட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது நம்ம முத்துக்குமரனுக்கும் ஃபேட்மேனுக்கும். ஃபேட்மேன் சொல்கிறாரு, நீ வந்து நான் ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் உன் பக்கத்தில் இருந்தே ஜெயிக்கணும்லாம் எனக்கு ஜெயிக்க வைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து ஃபேட்மேன் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஐயா நான் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த வீட்டிலேருந்து வெளியே போகிற வரைக்கும் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு முத்துக்குமரன். அதை தாங்க நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் மட்டும் பிஆரில் வந்து எல்லாருமே பிஆர் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனிவே ஒரு இதுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி விட்டாங்க நம்ம அன்ஷிதா வந்து சௌந்தர்யாவுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. சௌந்தர்யா தேடிட்டு வாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ.